பள்ளிப்பாளையங்கிற ஊர்ல சின்னையாங்கிற ஒரு துணி வியாபாரி இருந்தாரு. அவர் அந்த ஊருக்கு புதுசா வந்தவரு. தன்னோட மனைவி தன்னோட மகனோட அங்க குடும்பம் நடத்தினாரு. அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மனைவி அவர்கிட்ட சொன்னா, என்னங்க, இந்த ஊர்ல எல்லாரும் ரகரகமா பேசுறாங்கங்க. நம்ம இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிடலாமா? இந்த ஊர்ல அப்பப்ப குழந்தைங்க கூட மாயமாகறாங்களாம். நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அதனால எனக்கு பயமா இருக்குங்க. எங்க பாரு, ஊருன்னா இப்படி 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இப்படி இருக்கிறவங்கள குழப்பறதுக்குன்னே சில கும்பல் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஊருக்கு நம்ம எதுக்கு வந்தோம்? இது பெரிய ஊரு. இந்த ஊர்ல இருந்து சுத்தி இருக்கிற 3 ஊருக்கு இதான் பஜார். அதனால தானே வியாபாரம் நல்லபடியா நடக்கும்னு இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி மனைவிய சமாதானப்படுத்தினாரு. உண்மையிலேயே ஊருக்குள்ள யாரும் வதந்திய கலப்பல. அந்த ஊர்ல உண்மையிலேயே ஒரு பேய் இருக்கு. அந்த பேய் குழந்தைங்களெல்லாம் அப்பப்ப கடத்தி கொண்டு போய் வச்சிருக்குங்கிற விஷயம் சின்னையாவுக்கு தெரியாது. நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சின்னையாவோட பையனையும் காணா. அப்போ சின்னையாவோட மனைவி அழுதுகிட்டே அவர்கிட்ட, என்னங்க, நான் அப்பவே சொன்னனே கேட்டீங்களா? இப்ப பாருங்க, நம்ம பையனை காணுங்க. அவன் இல்லாம நான் எப்படி வாழ போறேன் கடவுளே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. அப்போ சின்னையா இந்த வேலையை யார் பாக்குறான்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஊரு இந்த ஊருன்னு தெரிஞ்ச விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட வந்து சொன்னாரு. இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. பையன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். எப்படி கொண்டு வருவீங்க? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ராதான்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு அவங்க பையனா உயிரான். அவளோட மாமியார் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் அந்த பையனுக்காக தான் தாங்கி இருந்திருக்கா. ஆனா ஒரு நாள் பையனை காணா போல இருக்கு. அப்போ ஊர் மக்கள் யாரும் அவளோட கவலைய பார்க்கல. அவ பையன் காணாம போனதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்கன்னு தப்பா நினைச்சு அந்த கவலையிலேயே செத்து போயிட்டான். அப்படி செத்து போய் பேயா மாறி தான் பட்ட கஷ்டத்தை இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் படணும்னு சொல்லி இப்படி பண்ணுதான். இப்படி அந்த பேய பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மனைவி கிட்ட சொன்னாரு சின்னையா. அதுக்கு அப்புறமா அந்த பேயி குழந்தைங்களை எங்க எடுத்துட்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. பேய் இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து போட்டுச்சு. அந்த இடத்துக்கு சின்னையா வந்திருந்தாரு. எங்க பாரு பேய, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. யாரா நீ? நானே ஒரு பேய், என்னையே பயமுறுத்த பாக்குறியா? நீ திருடிட்டு வந்த குழந்தைங்கள்ல ஒரு குழந்தையோட அப்பன் தான். அது யாருக்கு தேவை? இது ஏன் இஷ்டம். நான் கஷ்டத்துல இருக்கும்போது இந்த ஊர் மக்கள் என்னை கண்டுக்கவே இல்லை. அதனாலதான் இப்ப அவங்க எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. பைத்தியமே, உன் பையன் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? உண்மையிலேயே உன் பையனை யாரும் கடத்தல, யாரும் எங்கேயும் விடவும் இல்ல. என் கூட வா, காட்டுற அப்படின்னு சொல்லி ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு அந்த பேய கூட்டிட்டு போனாரு. அங்க ஜமீன்தாரோட பையனா அந்த பங்களால ரொம்ப நல்ல விதமா வளர்ந்துகிட்டு இருக்க அந்த குழந்தைய காமிச்சாரு சின்னையா. அங்க பாரு, அவன்தான் உன்னோட பையன். உன்னோட இருந்தா அவன் இப்ப ஜமீன்தாரா வளர்ந்துருப்பானா? என்ன நடந்தது தெரியுமா? அந்த நேரத்துல பாவம் அந்த ஜமீன்தார் தன்னோட மனைவிய காப்பாத்த வேற வழி இல்லாம உன் குழந்தைய திருடிட்டு போயிட்டாரு. நீ எப்படியும் உன் மாமியாருக்கு பயந்துகிட்டு இருப்ப. அந்த பயத்தினாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுறன்னு ஊர் மக்கள் தப்பா நினைச்சிட்டாங்க. நீ செத்து போய் கூட உண்மையான விஷயத்த தெரிஞ்சுக்காம நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கைய இப்படி கெடுத்துட்டியே. பாத்தியா, உன் பையன் ராஜா மாதிரி இங்க வாழறான். ஆனா மத்த குழந்தைங்கள நீ சித்திரவதை பண்ற. இப்படி நடந்தது எல்லாத்தையும் சின்னையா பேய்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இவ்ளோ நாளா தான் பண்ண தப்ப உணர்ந்து மத்த எல்லார்கிட்டயும் வந்து தப்பனது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுச்சு. அவங்க குழந்தைங்கள அவங்க கிட்ட கொடுத்துருச்சு. ராஜா மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்க தன்னோட பையனை பார்த்து சந்தோஷப்பட்டு அங்கேயே இருந்தது. இந்த விதமா தன்னோட பையனை திருடின ஒரு பேய்க்கு உண்மைய சொல்லி அந்த பேய்கிட்ட இருந்து தன்னோட குழந்தைய காப்பாத்தினாரு சின்ன. ராமண்ணகுடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல சந்திரையா சாரதான்னு 7 கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு அறிவான அப்புறம் நல்ல அழகான மீனான்னு ஒரு பொண்ணு பிறந்தாங்க. மீனாவை நல்லா படிக்க வச்சா அவ வாழ்க்கையில ரொம்ப புத்திசாலியா இருப்பா. ஆனா அவங்க அப்பா அம்மா கிட்ட பணமே இருக்கல. அவங்க 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறதுக்கே அவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டி இருந்தது. சந்திரையா கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் சாரதாவும் மீனாவும் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வந்து அதை வித்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சந்திரையா சாப்பாடு பேக்கை எடுத்துக்கிட்டு பொண்ணு மீனாவுக்கு பாய்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேலைக்கு கிளம்பி போறாரு.
அதுக்கப்புறம் சாரதாவும் மீனாவும் விறகு வெட்டுறதுக்காக ஒரு கோடாலிய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறாங்க. அப்புறம் ஒரு நல்ல மரமா பார்த்து அதை வெட்டிட்டு இருந்தாங்க. இங்க பாருமா மீனா, நீ இங்கேயே இரு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நான் போய் அந்த குளத்துக்கிட்ட தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரிங்கம்மா, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சாரதா பக்கத்துல இருக்கிற குளத்துக்கிட்ட போறாங்க. ரொம்ப பக்கத்துல போய் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. சாரதா சரங்கி திடீர்னு உள்ள விழுந்துடுறாங்க. சாரதாவுக்கு நீச்சல் வராததால அவங்களை காப்பாத்த சொல்லி அவங்க கத்திட்டு இருந்தாங்க. மீனா, மீனா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, நான் இந்த தண்ணியில விழுந்துட்டேம்மா அப்படின்னு சாரதா கத்திட்டு இருந்தாங்க. அவங்க கத்திட்டு இருந்ததை கேட்ட மீனா அங்க இருந்து ஓடி அந்த குளத்துக்கிட்ட வந்துடுறாங்க. தண்ணியில அப்படி மூழ்கிட்டு இருக்க அவங்க அம்மாவை பார்த்து அழறாங்க. நான் இப்போ சாக்க போறேன்னு நினைக்கிறேம்மா, நீயும் அப்பாவும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி சாரதா முழு சாந்த தண்ணியில மூழ்கி போயிடுறாங்க. மீனா அங்கேயே நின்று அம்மா அம்மான்னு கத்தி அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த விஷயம் தெரியாத சந்திரையா சாயந்தரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. விறகு வெட்டுறதுக்காக போன பொண்ணு மனைவியும் ஏன் இன்னும் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. சந்திரையா அவங்கள தேடிக்கிட்டு காட்டுக்கு வராரு. சாரதா, சாரதா, அம்மா மீனா, எங்கம்மா இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு காடு மொத்தம் தேடிட்டு இருந்தாரு. குளத்துக்கிட்ட மயங்கி விழுந்திருந்த பொண்ணு மீனாவை பாக்குறாரு. அப்புறம் பதட்டப்பட்டுக்கிட்டு பொண்ணு மீனா கிட்ட ஓடி வராரு. பொண்ணை எழுப்புறாரு. மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே மீனா அவங்க எதிரில் இருக்கிற அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப சத்தமா அழறாங்க. அப்புறம் நடந்தது எல்லாம் மீனா சொல்றாங்க. அத நினைச்சு சந்திரையா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. ஐயோ சாரதா, என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லி சந்திரையாவை அழுதுட்டு இருந்தாரு. அப்புறம் அவரோட பொண்ணு மீனாவை சமாதானப்படுத்தி அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்புறம் மீனா அழுதுகிட்டே தூங்கிடுறாங்க. வேலை செஞ்சு ரொம்ப சோர்வா இருந்ததால சந்திரையாவும் தூங்கிடுறாரு. ஒரு நாள் இரவு மீனா தூக்கத்துல இருந்து எழுந்து அழுதுட்டு இருந்தாங்க. சாரதா பேயா மாறி மீனாவுக்கு எதிர வராங்க. ஆனா மீனா கொஞ்சம் கூட பயப்படல. அந்த பேயை பார்த்து அம்மா அம்மான்னு கத்திட்டு இருந்தாங்க. பேயான சாரதா மீனாவுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. அப்புறம் விடிஞ்சதும் மீனா அந்த குளத்துக்கிட்ட வந்து அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அப்படியே சில நாள் கடந்து போகுது. காலையில முழுக்க மீனா அந்த குளத்துக்கிட்ட உட்காந்து அம்மா வேணும்னு அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் ராத்திரி முழுக்க சாரதா பேயா மாறி வந்து மீனா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மீனா அந்த குளத்துக்கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு தெய்வத்தை வெளியே வராங்க. மீனா பயந்துகிட்டே அந்த தெய்வத்தைய பாக்குறாங்க. பயப்படாதம்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆமா, முதல்ல நீ யாருமா? தினமும் இங்க வந்து ஏன் அழுதுகிட்டே இருக்க? எங்களோட ஊரு இங்கதான் பக்கத்துல இருக்கு. நானும் என்னோட அம்மாவும் தினமும் இந்த காட்டுக்கு வந்து இங்க இருக்கிற விறகு வெட்டிட்டு போயிட்டு இருந்தோம். சரி, அப்போ இங்கேயே வந்து அழுதுட்டு இருக்க? என்னோட அம்மா தண்ணி குடிக்கிறதுக்காக இங்க வந்து இந்த குளத்துல விழுந்து இறந்துட்டாங்க. ஐயோ, அப்படியா? அப்படின்னா இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்னோட அம்மா வேணும். தினமும் நைட் அவங்க ஒரு பேயா மாறி வருவாங்க. தயவு செஞ்சு எங்க அம்மாவை எனக்கு திரும்ப கொடுங்க. உங்க அம்மாவை திரும்பி கொண்டு வர ஒரு மந்திர தண்ணியால தான் முடியும். அதை நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த மந்திர தண்ணிய பேயா மாறி வர உங்க அம்மா மேல இதை நீ தெளிக்கணும். அப்போ உனக்கு உன் அம்மா திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை மறைஞ்சிடுறாங்க. அப்போ மீனா அந்த மந்திர தண்ணியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு இரவு அவங்க அம்மா பேயா வந்த உடனே இவங்க கிட்ட இருக்கிற இந்த மந்திர தண்ணிய அவங்க மேல ஊத்துறாங்க. அப்போ பேயா இருந்த அந்த சாரதா மனுஷியா மாறிடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு மீனாவும் சந்திரையாவும் அந்த தேவதைக்கு நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஜாக்கிரதையா வாழ்ந்துட்டு வந்தாங்க. கிருஷ்ணாபுரத்துல மோகினிங்கிற கர்ப்பவதி இருந்தா. அவளோட புருஷன் சங்கர் ரொம்ப சுயநலவாதி.
மோகினியோட அம்மா அப்பா பரம ஏழைகளுங்கறதால அவளோட மாமியார் மோகினிய வேலைக்காரி மாதிரி நடத்துனாங்க. கர்ப்பவதியா இருந்தாலும் எல்லா வேலையும் அவ தான் செஞ்சா. ஒரு நாள் மோகினி தன்னோட கணவன் கிட்ட, இங்க பாருங்க சங்கர், உங்க அம்மா என்கிட்ட நல்லபடியா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல கூட இவ்ளோ வேலை என்கிட்ட யாராவது வாங்குவாங்களா? எனக்கு 9 மாசம் ஆயிடுச்சு. எந்த நேரத்துல வேணா டெலிவரி ஆகலாம். உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு சங்கர் மோகினி கிட்ட சொன்னான். உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுதே. எங்க அம்மா மேல அபாண்டமா பழி போடுற, இத நான் நம்புவேனா? உங்க வீட்ல இருந்து என்ன பணத்தை மூட்டையிலையா கொண்டு வந்த? நீ சொல்றத நாங்க செய்யணுமா? எங்க அம்மா சொல்ற மாதிரி செய், இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. மோகினி சங்கர் கிட்ட சொன்ன விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லல. அதனால மோகினிக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. 3 நாள் பட்னியா இருந்தா. அப்பவே அவளுக்கு பையன் பிறந்தான். குழந்தை பிறந்த உடனேயே மோகினி இறந்துட்டா. பிறந்த குழந்தைய தொட்டில்ல போட்டதோட சரி, அவனை சுத்தமா அந்த அம்மா கண்டுக்கல. அந்த குழந்தை அழுதா கூட கண்டுக்காது, பால் கூட கொடுக்கல. குழந்தைய பிடிக்காததுனால வேண்டா வெறுப்பா மயக்க மருந்து கலந்து பாலை கொடுத்து தூங்க வச்சிரும். மோகினி இறந்து போன 2 மாசத்துல சங்கர் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால குழந்தை முழுசா அனாதையா மாறிட்டான். மோகினியோட ஆத்மா ரொம்ப கவலைப்பட்டு தொட்டிலே வந்துருச்சு. மோகினியோட மாமியார் மயக்க மருந்து கலந்த பாலை கொண்டு வரும்போது மோகினி அந்த தொட்டிலால மாமியார ஒரே அடியா அடிச்சா. மாமியார் கத்திக்கிட்டே போய் கீழே விழுந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் சங்கர் ஓடி வந்து பார்த்தான். அவனோட 2வது மனைவியும் வந்தா. கீழே கடந்த அம்மாவை தூக்கிக்கிட்டு 2 பேரும் தொட்டில பார்த்தாங்க. அதுல மோகினி நின்னுட்டு இருந்தா. அப்ப மோகினி அவங்க கிட்ட சொன்னா, ஏண்டா யோக்கியனே, நீயும் உங்க அம்மாவும் என்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்துனீங்க. எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் குழந்தைய ஏதாவது செஞ்சீங்க, உங்க 2 பேருக்கும் நரகம்னா என்னங்கறத காட்டுவேன். உங்க எல்லார விட எனக்கு இப்ப அதீத சக்தி இருக்கு. இப்ப உங்களை என்னால என்ன வேணா செய்ய முடியும். என் குழந்தை மேல ஒரு ஈ கூட உட்காரக்கூடாது. ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி பால் கொடுத்துச்சு. சங்கரோட 2வது மனைவி ரொம்ப நல்ல பொண்ணு. குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா. ஆனா மோகினி மட்டும் அம்மாவையும் புள்ளையையும் பயங்கரமா இம்சை பண்ணா. 2 பேர் கையாலையும் நிறைய வேலை வாங்கினா. சங்கரை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருந்தா. ராதாவும் மோகினியும் சேர்ந்து குழந்தைய வளர்த்து எடுத்தாங்க.